கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். அன்பர் அழைக்கிறார் ஊழியத்தின் சார்பிலே வாரம் ஒரு வார்த்தை நிகழ்ச்சியின் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. குறிப்பாக இந்த கிறிஸ்மஸ் காலங்களிலே ஆண்டவர் உங்களை சந்திக்கும்படியாக இந்த காணொலி மூலமாக உங்களை சந்திக்க கிருபை செய்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வருகிற 4 காணொளிகள் நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி கிறிஸ்மஸ் பாடல்களை பாடி தேவ செய்திகளை நாம் கேட்போம். நட்சத்திரம் விண்ணில் ஜொலிக்க, விண்ணில் தேவன் மண்ணில் வந்தார். ஆனந்தம் 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 அல்லேலூயா, ஆனந்தம் ஆனந்தம் அல்லேலூயா, ஆனந்தம் ஆனந்தம் அல்லேலூயா, ஆனந்தம் ஆனந்தம் அல்லேலூயா. விடி வெள்ளி நட்சத்திரம் விண்ணில் ஜொலிக்க, விண்ணில் தேவன் மண்ணில் வந்த ஆனந்தம். ஆதி தந்தை ஆதாம் செய்த பாவம் நீக்கிட, அன்பின் தேவன் மண்ணில் வந்தார். ஆனந்தம். ஆதி தந்தை ஆதாம் செய்த பாவம் நீக்கிட, அன்பின் தேவன் மண்ணில் வந்தார். ஆனந்தம் 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 அல்லேலூயா, ஆனந்தம் ஆனந்தம் அல்லேலூயா, ஆனந்தம் ஆனந்தம் அல்லேலூயா, ஆனந்தம் ஆனந்தம் அல்லேலூயா. விடி வெள்ளி நட்சத்திரம் விண்ணில் ஜொலிக்க, விண்ணின் தேவன் மண்ணில் வந்த ஆனந்தம். விடி வெள்ளி நட்சத்திரம் விண்ணில் ஜொலிக்க, விண்ணின் தேவன் மண்ணில் வந்த ஆனந்தம். பிரியமானவர்களே, இந்த நாளிலே தேவ செய்திக்காக ஆண்டவர் கொடுத்த வேத பகுதி பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். உங்களுக்காக நான் அதை வாசிக்கிறேன். அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். இந்த பகுதியினுடைய காரியத்தை நாம் முதலாவது உணர்ந்து கொள்ள வேண்டும். யார் நட்சத்திரத்தை கண்டார்கள்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பெத்லகேமிலே பிறந்திருக்கிறார் என்பதை சாஸ்திரிகள் அறிந்து கொண்டு அவர்கள் யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிற இயேசுவை காணும்படியாக கடந்து வந்தார்கள். அவர்கள் நட்சத்திரத்தை கண்டார்கள். அவர்களுக்கு நட்சத்திரம் வழிகாட்டியாய் காணப்பட்டது. ஆகவே அவர்கள் கடந்து வந்து எருசலேமிலே ஏரோது ராஜாவை சந்திக்கிறார்கள். ஏதோ ஒரு ராஜாவிடத்திலே அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே இருக்கிறார்? சாஸ்திரிகள் நினைத்தார்கள், ராஜா அரண்மனையிலே பிறப்பார் என்று. ஆகவே நட்சத்திரம் அவர் அரண்மனைக்குள்ளே சென்ற பொழுது அவர்களுக்கு மறைந்தது.
அவர்கள் ராஜாவினிடத்திலே சென்று விசாரித்த பொழுது அங்கே ஏரோது ராஜாவுக்கு கலக்கம் வருகிறது. யூதருக்கு ராஜாவாக யாரும் பிறந்திருக்கிறார்? நான் தானே இங்க ராஜாவாக இருக்கிறேன், யார் புதிதாக ஒரு ராஜா பிறந்திருக்கிறார் என்று அவர்கள் கலங்கி போனார்கள். ஆகவே ஏரோது ராஜா இந்த சாஸ்திரிகளிடத்திலே தந்திரமாக பேசி, நீங்கள் நட்சத்திரம் உங்களுக்கு காட்டுகிற வழியிலே கடந்து சொல்லுங்கள், கடந்து சென்று ராஜாவை கண்டு தொழுது கொண்ட பின்னர் மறுபடியுமாய் வாருங்கள், நானும் போய் ராஜாவை தொழுது கொள்ளுகிறேன் என்றார். பாருங்கள் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இங்கே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது, சாஸ்திரிகள் ராஜாவினிடத்திலே வந்து கேட்ட காரியம் என்னவென்றால், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். இதை அறிந்தவராக அங்கே ஏரோது ராஜாவினுடைய தந்திரத்திலே அவர்கள் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு மறுபடியுமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பணிந்து கொள்ளும்படியாக அந்த நட்சத்திரத்தை பின்தொடர்கிறார்கள். நட்சத்திரம் பெத்லகேமுக்கு செல்லுகிறது. அங்கே மாட்டு தொழுவத்தின் அருகே சென்று நின்று விடுகிறது. பிரியமான தேவ பிள்ளைகளை, நன்றாய் ஒரு காரியத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரை நாம் தேடுகிற பொழுது, அன்றைக்கு ஆண்டவரை இயேசு கிறிஸ்து பிறந்ததை தேடும்படியாக சாஸ்திரிகள் கடந்து சென்ற பொழுது நட்சத்திரம் அவர்களுக்கு வழிகாட்டியாயிருந்தது. இன்றைக்கு ஆண்டவராக இயேசுவை நாம் தேட முற்படுவோம் என்றால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வழிகாட்டியாயிருக்கிறார். இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய பிறப்பிலே வானசாஸ்திரிகள் உணர்ந்து அவர்களை தரிசிக்க சென்றார்கள், அவரை பணிந்து கொள்ள சென்றார்கள். இன்றைக்கு நாம் இயேசுவை நம்முடைய வாழ்க்கையிலே நம் இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நாம் அவரை பணிந்து கொள்ள ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கிறோமா? ஒருவேளை நம்முடைய இல்லங்களிலே இந்த நாட்களிலே நாம் நட்சத்திரத்தை கட்டுகிறோம், ஸ்டார் கட்டுகிறோம். ஏனென்றால் இயேசு எங்கள் இல்லத்திலே பிறந்திருக்கிறார் என்று மற்றவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய இல்லத்திலே ஆண்டவர் இருக்கிறார் உண்மைதான். ஆனால் நம்முடைய உள்ளத்திலே ஆண்டவர் இருக்கிறாரா? நாம் அதை உணர வேண்டாமா? நம்முடைய உள்ளத்திலே ஆண்டவர் இருப்பார் என்றால் நம்முடைய வாழ்விலே தேவன், நாம் அதை உணரும் பொழுது பெரிய அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். ஆம், இந்த நாட்களிலும் இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே நாம் அதை உணர்ந்து கொண்டவர்களாக, ஆண்டவரே எங்கள் உள்ளத்திலே வாரும், எங்கள் இல்லத்திலே மாத்திரம் அல்ல எங்கள் உள்ளத்திலே வாரும் என்று நாம் ஆண்டவரை அழைப்போம் என்றால், அன்றைக்கு எப்படி சாஸ்திரிகள் சந்தோஷம் அடைந்தால், அந்த ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிக்கிறேன் பாருங்க, மறுபடியுமாக நாம் அதை வாசிப்போமா? அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். பாருங்க, நட்சத்திரத்தை கண்ட பொழுது ஆனந்த சந்தோஷம் அடைந்து ஆண்டவரை தேடி சென்றார்கள். பிரியமானவர்களே, நாமும் கூட இன்றைக்கு களி கூறும்படியாக பரிசுத்த ஆவி ஆனவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவரை தேடுவோமா? இயேசுவை நாம் தேடி பார்ப்போமா? நாம் கண் முன்னாலே கொண்டு வருவோம், நம் உள்ளத்திலே அழைப்போமா? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம்.
மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் பரம தகப்பனே, நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆமாண்டவரே, உம்முடைய பிறப்பின் அன்பை ஆண்டவரே நாங்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக ராஜா 2025 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூ உலகிலே கடந்து வந்து ஒவ்வொரு மனிதனுடைய பாவங்களுக்காக உம்மையே அர்ப்பணித்தீங்களே. ஆமாண்டவரே, இந்த உலகத்திலே வந்திருந்த ஆண்டவர், இன்றைக்கும் ஜீவிக்கிற ஆண்டவர் எங்கள் உள்ளத்திலே வரும்படியாக நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அப்பா. எங்கள் உள்ளத்திலே வருவீராக. ஆமாண்டவர், எங்கள் உள்ளத்திலே வருவீராக. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், உம்மையே நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த கிறிஸ்துமஸ் காலங்களை ஆசீர்வதியும், ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். தேவகரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்முடைய இல்லத்தில் மாத்திரம் அல்ல, நட்சத்திரம் நம்முடைய வீட்டின் முகப்பின் மாத்திரம் அல்ல, நம்முடைய இருதயத்திலே கடந்து வரட்டும். கர்த்தர் அப்படிப்பட்ட மேலான கிருபைகளை உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் தருவாராக. மற்றவர்களும் அதை பெற்றுக்கொள்ளும்படியாக முடிந்த வரையில் இந்த காணொளியை பகிர்ந்து கொள்ள உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.